ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குக்கிங் பிளாகில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பீட்ரூட்டும் அப்புறம் ராகி மாவை வச்சுட்டு ஒரு டெலிஷியஸான ஹல்வா தான் பண்ண போகிறோம். இது வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் நிறைய சத்துக்கள் இருக்கிற விட்டமின்ஸும் அப்புறம் ஐரனும் அப்புறம் கால்சியம் சத்து எல்லாமே கிடைக்கும். அதனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் வீட்டிலவும் நமக்கு இது இருக்கும். அதனால் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா இது ட்ரை பண்ணலாம். இதுக்கு சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே பெரியவங்களுக்கு வரைக்கும் நல்லாவே பிடிக்கும். இப்போ எப்படி செய்கிறது அப்புறம் அளவோடு நான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு மெஷர் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கப்பு ராகி மாவில் 2 கப்பு தண்ணி போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 2 பீட்ரூட்டு நல்லா கழுவிட்டு அது மேலே தோல் சீவிட்டு ஒரு மீடியம் சைஸு பீசஸாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் மிக்சியில் போட்டால் சீக்கிரமாக ஜூஸியாக வந்துடும். அதனால் சின்ன ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணிவிட்டு அது மிக்சியில் சேர்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்தின அப்புறம் கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்சி போடணும். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு வாட்டி மிக்சி ஜார் ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் மிக்சி போட்டுக்கணும். அப்போ தான் ஜூஸ் நிறைய வந்துடும், ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி மிக்சி போட்டதுக்கப்புறம் அந்த ஜூஸ் ஃபில்டர் பண்ணிக்கணும். அது இப்போ நான் வீடியோவில் காட்டுறவங்க பாருங்கள். இந்த மாதிரி ஃபில்டர் வச்சுட்டு அந்த பேன்லையே ஜூஸ் போட்டுட்ருக்கேன். இது ஃபுல்லாகவே எல்லா ஜாரில் இருக்கிற எல்லாமே இதில் போட்டுட்டு அந்த ஜூஸ் மட்டும் எடுக்கணும். ஏதாவது அந்த பீசஸ் இருந்துச்சுன்னா திருப்பி அது மறுபடியும் ஃபில்டர் போட்டுட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் ஹல்வா சாஃப்டாக வந்துடும். இதுக்கப்புறம் அந்த அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணணும். அதுக்கப்புறம் சைடில் நம்ம வெல்லம் பீஸ் பீஸாக இது பண்ணிவிட்டு இதில் போட்டு கரைச்சிருக்கணும். ஏன்னா வெல்லமில் ஏதாவது தூசி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரைச்சிட்டு ஊற்றுனா நல்லாயிருக்கும். அந்த பீசஸ் தூசி எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சா ராகி மாவை இந்த பீட்ரூட் ஜூஸில் போட்டுட்டு அது ஒரு வாட்டி நல்லா கலந்துடும். அப்புறம் கலந்துகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது கட்டி ஆயிரும். அதனால் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூனு நெய் ஊற்றிட்டு மறுபடி கிண்டணும். அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ ராகி மாவும் அப்புறம் பீட்ரூட்டும் நல்லா இது மிக்ஸ் ஆகி ஒரு கன்சிஸ்டன்சி பதத்துக்கு வரும். அப்போ தான் நமக்கு ஹல்வா பண்ணுறதுக்கு ஈஸியாக ஹல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போ மறுபடி 2 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிறேன். எனக்கு மொத்தமாகவே ஒரு 8 ஸ்பூன் வந்திருக்குது மொத்தமாக இந்த ஹல்வாக்கே அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சா வெள்ளை பாகு இதில் ஊற்றிக்கணும். ஃபில்டர் போட்டுக்கணும். இது பாகெல்லாம் தேவையில்லை, கம்பி பதமெல்லாம் தேவையில்லை. சும்மா வெல்லம் கரைச்சாவே போதும். அதனால் நீங்கள் அதுக்கு வெல்லம் கரைச்சிட்டு இதில் ஊற்றிக்கலாம். இது வெல்லமும் அப்புறம் ராகி மாவா அப்புறம் பீட்ரூட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மிக்ஸ் ஆகி இது பண்ணும்போது அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி ஒரு இது முந்திரி பருப்பும் நெய் போட்டு கொஞ்சமாக அதில் முந்திரி பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த முந்திரி பாதாம் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்கள். இருந்துச்சுன்னா நீங்கள் முந்திரி பாதாமும் இல்லைன்னா கிரவுண்ட் நட்ஸு கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கலாம். அப்போ எது போட்டாலுமே பருப்பு போட்டால் செம்ம இது டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாவை அந்த மாவை கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மாவை இது ஓரளவுக்கு திக்கு கன்சிஸ்டன்சியாக வந்த அப்புறம் நம்ம இது இலாச்சி பவுடரு போட்டுக்கணும். வாசனைக்கு இலாச்சி பவுடரு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கணும். அப்போ தான் எல்லா ஸ்வீட்லையுமே நார்மலாக சால்ட்டு கொஞ்சமாக போட்டால் அந்த டேஸ்ட்டு என்ஹான்ஸ் ஆகும். அதனால நான் கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். மறுபடியும் 2 ஸ்பூனு நெய் ஊற்றிட்டுருக்கேன். நெய் பிடிக்காதவங்களை கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நிறைய ஊற்றிட்டுருக்கேன்.
அதுக்கப்புறம் இது ஹல்வா போடுறதுக்காக ஒரு பிளேட்டில் வந்துட்டு நெய் போட்டு பிளேட் ஃபுல்லாகவே இந்த வால்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த அப்ளை பண்ண அப்புறம் இதில் வந்துட்டு நம்ம ஹல்வா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது ஊற்றிட்டு இதை நல்லா செட் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி பிளேட்டு இது டேப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பாதாமும் எல்லாமே சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஃபேனுக்கு கீழே வச்சுட்டு ஆறுன அப்புறம் கட் பண்ணி பார்த்தா எல்லா பீஸாக செம்மையாக ஜூஸியாக அப்புறம் வந்து செம்ம சாஃப்டாக வந்துடும். அவள்தான் நம்ம சூப்பர் டேஸ்டியான அண்டு ஹெல்த்தியான ராகி மாவா அப்புறம் வந்து பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கமெண்ட் ரூபத்தில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். If you like my video, please like and subscribe my YouTube channel. Thank you everyone.